ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரவுண்டிங் டூ நியரஸ்ட் 10 அந்த நம்பர் லைன் தான் பார்க்க போறோம். ஸோ ரவுண்டிங் எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்க போறோம். நம்பர் லைன் வச்சு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இது பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ். அது பார்த்தா தான் இது கொஞ்சம் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன் ரவுண்டிங் யூஸ் ஆகுதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா என்ன பண்ணலாம், நம்ம வேற கலர் எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் கொடுக்குறேனே, லைக் 37 ஒரு நம்பர் இருக்கு. 37 இப்போ ரவுண்டிங் டு நியரஸ்ட் 10. round off round it off to nearest 10 to nearest 10. So 37 the nearest 10 என்ன 3 வந்து tens place இருக்கு, 7 ones place இருக்கு. So tens place ones place. So 3 tens plus 7 ones தான் 37ன்றது. ஸோ இது இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்கிற டென்ஸ் வந்து 30யா இல்லை 40யான்னு தான் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ 30 ஆர் 40 தான். ஸோ நான் நம்பர் லைன் வரைய போகிறேன். 30 இங்கே இருக்குது. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டு நம்பர் லைனை வரைய போகிறேன். ஸோ 30 இந்த பக்கம் இருக்கிறது 40. ஸோ இது 40 37 இங்கே எங்கேயோ இருக்கும். 37 35 நடுவில் இருக்கும். ஸோ 37 நீங்கள் பார்த்தாலே தெரியும். இட்ஸ் மச் க்ளோசர் டு 40, வெரி க்ளோஸ் டு 40, வெரி ஃபார் அவே ஃப்ரம் 30. ஸோ 37ஓட அப்ராக்சிமேஷன் வந்து 40 தான் இருக்கும். அதாவது ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் 10 வந்து ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் 10ன்னு பார்த்தா 40 தான் வரும். ஸோ ஆன்சர் 40 ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு. இப்போ இன்னொரு கொஷின் எடுத்துக்கலாமே. லெட்ஸ் சே வேற கலர் நான் எடுத்துக்கிறேன். 125 125. இப்போ இது நியரஸ்ட் 10 அப்ராக்சிமேஷன் ரவுண்டிங் ஆஃப்னு சொல்லணும். அப்ராக்சிமேஷன் சொன்னது ஒன்று தான், ரவுண்டிங் ஆஃப்னு சொல்கிறது ஒன்று தான். இது இப்போ டென்ஸ் பிளேஸ் இருக்க நம்பரையும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரையும் கிளப் பண்ணிடணும். 25. ஸோ 25க்கு நியரஸ்ட் 10 என்னது? 2 டென்ஸ். பக்கத்தில் இருக்கிற 10 3 டென்ஸ் ஆர் 2 டென்ஸ் இட் செல்ஃப். 2 டென்ஸ். ஸோ 25 30 20. ஸோ இது மிட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த கன்ஃபியூஷன் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வரைஞ்சிடுறேன். ஸோ வேற கலர். ஓகே, இந்த கலர் நல்லா இருக்கும். 20 இங்கே 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 நடுவில் 25 இருக்கு. ஸோ இப்போ 25 எக்ஸாக்டா 30க்கும் 20க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 25 எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணலாம்? 13 அப்ராக்சிமேட் பண்ணலாமா இல்லை 20 அப்ராக்சிமேட் பண்ணலாமான்னு கேட்டா 13 தான் அப்ராக்சிமேட் பண்ணணும். அடுத்த பிக்கஸ்ட் நம்பர் தான் போகணும். ஏன் 13 பண்ணணும்னா இது ஒரு ரூல் தான். ஆனால் சிம்பிளா ஒரு ரூல், யூனிவர்சல் ரூல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இதை கன்வென்ஷன் படி இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு நமக்கு மிட் பாயிண்ட் வந்துருச்சுன்னா, இப்போ 25 இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் 20 and 30. 20 and 30 மிட் பாயிண்ட் வந்தா அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் நம்பர் தான் நம்ம போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சே 1028. இது நியரஸ்ட் 10 என்ன? ஸோ டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதையும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதையும் கிளப் பண்ணிடணும். கிளப் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணணும். ஸோ நியரஸ்ட் 10. ஸோ 28க்கு நியரஸ்ட் 10 என்னன்னு கேட்குறான். 28க்கு நியரஸ்ட் 10 என்னது? 30யா? 2 டென்ஸ்க்கு நியரஸ்ட் 10 30யா 20யான்னு கேட்குறான். இப்போ ஆன்சர் என்ன வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பர் லைன் மறுபடியும் வரையணும். ஸோ மறுபடியும் நம்பர் லைன் வரைகிறேன். வரைஞ்சாச்சு நம்பர் லைனை. வேற கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது 20, இது 30. ஸோ 20யா 30யா? 28 இங்கே வரும். ஸோ 28. ஸோ 28 இஸ் வெரி க்ளோஸ் டு 30. ஸோ ஆன்சர் 30 தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் அப்படியே எழுதிடணும். பக்கத்தில் இதை போட்டுங்க. ஸோ இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ ஜென்ரல் ஐடியா என்னன்னா, இப்போ ஒரு ரவுண்டிங் ஆஃப் டு 10னா டென்ஸ் பிளேஸ் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். இதான் ஆல்கரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்லையும். புக்கில் கொடுத்துருக்க ஆல்கரிதம் என்னன்னா, லைக் இப்போ எந்த ரவுண்டிங் ஆஃப் எந்த பிளேஸோ அந்த பிளேஸ்க்கு போயிடணும் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ டென்ஸ் பிளேஸ்னா டென்ஸ் பிளேஸ்க்கு போயிட்டு இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறான். இந்த நம்பர் வந்து 5யோட கம்மியாக அதிகமானு கேட்குறான். 5யோட அதிகம்னா இங்கே +1 போட்டு அப்படியே 4ன்னு எழுதிக்கணும். அப்புறம் இதை 0வா மாற்றிடணும். 5யோட அதிகம்னா 5யோட கம்மினா என்ன பண்ணணும்? இங்கே +1 போடக்கூடாது, 0ன்னு மாற்றிடணும். இப்போ 37க்கு நான் சொல்கிறேனே, 37னா 7 இஸ் கிரேட்டர் தேன் 5. 7 5யோட கிரேட்டர்ன்றதுனால இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இந்த ரூலை இங்கே 37 இருக்கு ஒரு நம்பர். இது டென்ஸ் பிளேஸில் இருக்குது, இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரையும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரையும் இப்போ எழுதிட்டேன். இப்போ 7 வந்து 7ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 7 5யோட கம்மியாக அதிகம். ஸோ அதை எழுதிடணும். இஸ் 7 கிரேட்டர் தேன் 5 ஆர் லெஸ் தேன் 5? 7 இஸ் கிரேட்டர் தேன் 5. 7 கிரேட்டர் தேன் 5 ஆர் 7 லெஸ் தேன் 5.
இதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். 7 இஸ் கிரேட்டர் தேன் 5. ஸோ இங்கே +1 போட்டு இது 4ன்னு வந்துடும். இங்கே 0ன்னு போட்டுரும். அவ்வளோ 40. ஸோ ஆன்சர் 40. இப்படி தானே பண்ண சொல்லியிருக்கான் ஸ்கூல் புக்கில் இதான் கொடுத்துருக்கோம். இந்த அல்கோரிதம் தான் ஃபாலோ பண்ணணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே வச்சு இதை சொல்கிறேன். குட்டி நம்பர் வச்சு சொல்கிறேன். 34. இப்போ இஸ் 4 கிரேட்டர் தேன் 5 ஆர் லெஸ் தேன் 5? 4 கிரேட்டர் தேன் 5 ஆர் 4 லெஸ் தேன் 5? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், இல்லை செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இங்கே +1 போட தேவையில்லை. +1 போடக்கூடாது. +0 தான். ஸோ எதுவுமே மாற்றக்கூடாது. 4 மட்டும் 0ன்னு மாற்றிடணும். ஸோ 30 தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. அப்ராக்சிமேட் பண்ணா அப்ராக்சிமேட் டு நியரஸ்ட் 10னா 30 தான் ஆன்சர். ஸோ 34ஓட நியரஸ்ட் 10 ரவுண்டிங் ஆஃப் வந்து 30. 37ஓட நியரஸ்ட் 10 அப்ராக்சிமேஷன் வந்து 40. ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரவுண்டிங் டு நியரஸ்ட் 10 அந்த நம்பர் லைன் வச்சு நம்ம ரவுண்டிங் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம் நியரஸ்ட் 10க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கான்செப்டும் கற்றுக்க போகிறோம். அதாவது ரவுண்டிங் டு நியரஸ்ட் 1000 100. ஸோ அதை அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.